ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒன் டே ரொட்டீன் vlog வீடியோ தாங்க வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஊரில் எடுத்தது தான். டியூஸ்டே மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் ஒரு 6 o'clock போலவே எழுந்தாச்சுங்க. எழுந்தே ஒரு கப் காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நானும் ஒவ்வொரு டைம் ஊருக்கு வரப்போ என்ன மைண்ட் செட்டில் வருவேன்னா, எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணக்கூடாது, நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய்க்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு வருவேன். பட் ஆனால் என்னமோ தெரில, இங்கே வந்தால் தான் எனக்கு கொஞ்சம் நேரமாகவே தூக்கம் தெளிஞ்சு பிரிஸ்காக இருக்கிற மாதிரி இருக்கும். பிரிஸ்காக இருந்தாவே நார்மலாக ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு தோணும் இல்லைங்களா. அதனால் வாசலில் பெருக்கி வர ஒர்க் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கோலம் போடலான்னு சொல்லி தாங்க பார்த்துட்டு இருந்தேன். கோலமாகவுமே இல்லை. அதனால் நார்மலாக வாசல் மட்டும் பெருக்கி விட்டதுக்கப்புறமா உருளியில் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக தான் பூ பறிக்க போயிட்டுருக்கேன். இந்த பூ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இதை பவளமல்லி பூன்னு சொல்லுவாங்க. இது நார்மலாக விரிஞ்சிருச்சுன்னா செடியிலே இருக்காதுங்க, கீழே விழுந்துரும். அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, முன்னாடினாலே அந்த இடத்தையெல்லாம் நல்லா பெருக்கி விட்டுட்டேங்க. ஏன்னா இது நைட் டைம் தான் இந்த பூ விரியும். விரிஞ்ச உடனே கீழே விழுந்துரும். அதை அப்படியே எடுத்து உருளியில் வைக்க முடியாது இல்லைங்களா. அதனால் முன்னாடினால அந்த இடத்த பெருக்கி விட்டுட்டேன். அதனால் நெக்ஸ்ட் டே அந்த இடத்துலேருந்து எனக்கு பூ எடுக்கிறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருந்தது. இருந்தாலும் 1-2 பூ பார்த்திங்கன்னா அந்த மரத்து மேலேயே இருந்தது. அதையுமே நல்லா ஷேக் பண்ணி விட்டு கீழே இருந்த பூவுமே நல்லா எடுத்துக்கிட்டேன். இந்த செடிக்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா நம்ம கோழி அடைக்கிறதுக்கான கோழி கூண்டுமே இருக்குது. பூவில் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா உருளி டெக்கரேஷனுமே பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. நார்மலாக தான் பண்ணியிருந்தேன். இந்த பூவுமே வாஷ் பண்ணிவிட்டு வச்சோன்னே வச்சுக்கோங்களேன், அது ஒரு மாதிரி ஆயிரும். அதனால் கீழே விழுந்த பூ தான், பட் இருந்தாலும் உருளியில் தானே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நார்மலாகவே எடுத்து வச்சுட்டேன். உருளி டெக்கரேஷனில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா செடிக்கெலாம் தண்ணி ஊற்றலாம் தாங்க ஊற்றிட்டு இருக்கேன். ஆல்ரெடி முன்னாடினாலே ஹோஸ் போட்டு எல்லா செடிக்கும் தண்ணியெல்லாம் விட்டுட்டோம். பட் இருந்தாலும் இந்த குட்டி செடிக்கெலாம் 2 நேரம் தண்ணி ஊற்றுறப்ப தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் செடி தாங்க. டேபிள் ரோஸுமே ஒரு 5 கலர்ஸ் கிட்டே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே இண்டிவிஜுவல் பாட்டில் தனித்தனியாக வச்சுருக்காங்க. அதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா இது ஃபுல்லாகவே மணி பிளான்ட்ஸ் தாங்க. இதுலேயுமே 2 விதமான மணி பிளான்ட்ஸ் வச்சுருக்கோம். ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் மணி பிளான்ட். இப்போ நான் எடுத்து காமிக்கிற பார்த்தீங்களா, இதுவுமே ஒரு டைப் ஆஃப் மணி பிளான்ட் தான். இதுவுமே நான் போன டைம் ஊர்லேருந்து வரப்போ எடுத்துகிட்டு வச்சு விட்டுட்டு இருந்தேங்க. நல்லாவே க்ரோத் ஆகிருக்கு. அதுலேருந்து குட்டி ஒரே ஒரு சப் பிரான்ச்சஸ்மே வந்திருக்கு. அதுக்கு சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மயில்மாண்டிக்கம் பிளான்ட் தான். இதுவுமே சீட்ஸ் போட்டு வந்தது தான். இதுவுமே ஒரு 10 சீட்ஸ் கிட்ட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் 2 பிளான்ட் மட்டும் தான் வந்திருக்கு. இதுவுமே நல்லா க்ரோத் ஆகி பூவெல்லாம் வச்சதுன்னா சைடில் ஒரு பிக்சர் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, சேம் அது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கும் கிடச்சதுன்னா கண்டிப்பாக இந்த செடியை வீட்டில் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மயில் மாணிக்கம் பிளான்ட்டுமே பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட்ஸ் மாதிரி மேலே தாங்க ஏற்றி விடணும். அதுக்குமே ஸ்டார்டிங்கில் ஏதாவது நூல் போட்டு கட்டி மேலே ஏற்றி விட்டுருங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் வீடியோஸ் எடுக்கலாம்னு சொல்லி கீழே வந்தாங்க. அங்கே ஒரு மயில் இருந்தது. முன்னாள் நாள் போட்ட அரிசி கோழி கொஞ்சம் சாப்பிடாமல் வச்சுருந்துருக்கும் போல். அந்த அரிசி சாப்பிட்றதுக்காக இந்த மயில் வந்திருக்கு. நான் டக்குன்னு போனதுனால அதை பயந்து ஓடிடுச்சுங்க. நான் கூட பறந்து போகும், அப்போ வீடியோஸ் எடுக்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ஆனால் அது பறந்தே போகலை. நார்மலாக நடந்து காட்டுக்குள்ளே போயிடுச்சு. நான் வராமல் இருந்திருந்தால் கூட அது அரிசி சாப்பிட்ருக்குமோ என்னமோ தெரியல. நான் டக்குன்னு பார்க்காம வந்ததுனால அது அப்படியே ஓடிடுச்சு. இதுவுமே டெய்லியுமே வரதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கோழிகளை அரிசி போடலான்னு சொல்லி தாங்க போட்டுட்ருக்கேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணுற பார்த்தீங்களா, இது நம்ம டாகிஸோட ஹவுஸ் தான். ஃபர்ஸ்ட்டெல்லாம் அவங்கள உள்ளே போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போலாம் அவங்க உள்ளே போகிறதில்ல. அதனால் கோழிக்கு தேவையான அரிசியெல்லாம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹவுஸை வேறு ஒரு பர்பஸ்க்குமே யூஸ் பண்ணுறாங்க. எதுக்காகனா அந்த குட்டி கோழியில் இருந்ததுன்னா அதை உள்ளே விட்டுருவாங்கங்க. ஏன்னா டேரெக்டாக வெளியில் விடுறப்போ காக்கா கழுகெல்லாம் தூக்கிட்டு போயிடும் இல்லைங்களா. அதனால் அதை கொஞ்சம் பழக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளே விட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது ஒரு 5 days கிட்ட நல்லா பழகினதுக்கப்புறமா அது கீழே இறக்கி விட்டுருவாங்க. அதுவுமே சைடில் வராமல் இருக்கிறதுக்காக தான் சைடில் கிளாத் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நானும் கோழிக்கெலாம் அரிசியெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட்டுமே சாப்பிட வந்தாச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் 2த்துக்கு சேர்ந்த மாதிரி தான் மெனு ரெடி பண்ணியிருந்தாங்க. ஒயிட் ரைஸ், அரைச்சி விட்ட தக்காளி குழம்பு, ரசம் இருந்தது. கூடவே தயிர் மோர் இருந்ததுங்க. அதை வச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் நானும் ஒரு 10:30 போல் வெளியில் வந்துங்க. நல்லா பயங்கரமான வெயில் அடிச்சிட்டு இருந்தது. என்னால் வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியல. சரி மரத்துக்கடி வச்சு போகலான்னு சொல்லி நானுமே கிளம்பிட்டேன். நான் வரதை பாட்டு நம்ம வீட்டு டாகிஸ் எனக்கு முன்னாடி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாடலான்னு சொல்லி விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேயுமே கொஞ்சம் கிளிப்பிங்ஸுமே எடுத்துருந்தேங்க. அதையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பிடிச்சா பாருங்கள். இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாட்டு தீனின்னு சொல்லுவாங்க. இதையுமே மிஷினில் போட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிடுவாங்க. இதை கட் பண்ணது சைடில் அந்த மாதிரி டப்பா வச்சுருக்காங்க இல்லைங்களா, அதில் எடுத்து ஒவ்வொரு மாட்டுக்கிட்டையுமே வச்சுருவாங்க. அது ஃபுல்லாக சாப்பிட்டதுக்கப்புறமா அந்த டப்பா ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு பேட்ச் கட் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ச் கட் பண்ணுறதுக்காக அப்போ தான் கட் பண்ணிட்டு அதில் வச்சுருக்காங்க. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கட்டிலுமே போட்டிருப்பாங்க. நார்மலாக இந்த கட்டில் ரெகுலர் அங்கேயே தான் இருக்கும். மதிய டைம்லாம் நல்லா வெயில் அடிக்கிறப்போ இங்கே படுத்து தூங்கினா சூப்பராக இருக்குங்க. நானுமே அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவர் தான் நம்ம வீட்டு கண்ணுக்குட்டி. நார்மலாக வில்லேஜ் சைடில் மாடலாக கண்ணு போட்டுச்சுன்னா அதுக்கு நேம் வைப்பாங்க.
இவர் பேருமே வந்து ராமுன்னு சொன்னாங்க. நல்லா சமத்தா தீனி வந்து சாப்பிட்டு இருந்தாங்க. கண்ணுக்குட்டியுமே அந்த நறுக்கிற தீனி இருக்குங்க இல்லைங்களா, அதையுமே குட்டி ஒரு டப்பாவில் வந்து வச்சுருவாங்க. அதுவுமே நல்லா சாப்பிட்ரும். பக்கத்துலேயே வந்து அது தண்ணி குடிக்கிறதுக்காக தாலியுமே வச்சுருக்காங்க. இப்போ நான் காமிச்சு பார்த்தீங்களா கண்ணுக்குட்டி, இது ஃபுல்லாகவே வந்து இந்த மரத்துக்கடி தாங்க வந்து கட்டியிருப்பாங்க. இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் மாங்காய் மரம் தான். மாங்காய் அதிகமாக இருந்தால் சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஒருவேளை மாங்காவே இல்லைன்னா கூட இந்த மரத்தை எல்லாமே வந்து நிழலுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சைட்லேயே வந்துட்டு ஃபுல்லாக தேங்காய் மரம் தாங்க இருக்குது. தேங்காய் மரமே எல்லாமே ஒரே ஒரு கார்னராக தான் வந்து வச்சுருக்காங்க. எதுக்காகனா சென்டரில் வச்சா மாடு மேலே விழுந்துடும் இல்லைங்களா, அதனால் ஒரு ஓரமாக வந்து வச்சுருக்காங்க. நாங்களுமே ஊருக்கு வரப்போ தேவையான தேங்காய் எல்லாமே இங்கேருந்தே வந்து எடுத்துகிட்டு போய்க்குவோங்க. அப்படி நாங்கள் ஊருக்கு வரலைன்னா கூட அம்மா அப்பா அத்தை மாமாலாம் பார்க்க வரப்போ எங்களுக்கு தேவையான தேங்காய் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இது பார்த்திங்கன்னா கீரை செடி தான். நான் போன டைம் ஊருக்கு வரப்போ கட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். பழைய வீடியோ பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். அந்த கீரை செடி தான் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக வந்து க்ரோத் ஆகி வந்திருக்கு. இதுவுமே ஊருக்கு போகிறதுக்குள்ளே சமைச்சு சாப்பிடணும். அதுக்கப்புறம் சைட்லேயே வந்துட்டு கருவேப்பிலை செடியுமே இருந்ததுங்க. இதுவுமே தானாக சீட்ஸ் வந்து வந்தது தான். நம்ம பார்த்து பார்த்து வளர்த்தா கூட கருவேப்பிலை செடி இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ என்னமோ தெரியல. ஊருக்கு போகிறப்ப தேவையான கருவேப்பிலையில் இங்கே இருந்தே எடுத்துகிட்டு போய்க்கணும். அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலை செடி சைட்லேயே பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க. அதுலேயுமே ஒரே ஒரு மஷ்ரூம் மட்டும் வந்து இருந்தது. நார்மலாக வில்லேஜ் சைடில் அதிகமாக மழை பெய்யறப்போ இந்த மஷ்ரூம்ஸ்லாம் அடிக்கடி வந்து கிடைக்கும். ஒரு 4-5 கிடைச்சாவே போதுங்க, நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடலாம். இதனோட டேஸ்ட்டுமே வந்துட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, அந்த அன்றைக்கி வந்து மழையில் எதுவுமே பெய்ய கிடையாது. ரொம்பவே ட்ரையாக தான் இருந்தது. பட் அந்த அன்றைக்கி மஷ்ரூம் வந்திருந்தது வந்து ரொம்பவே ஒரு அதிசயமாக தான் இருந்தது. இதுவுமே நம்ம வெளியே வந்த உடனேமே டக்குன்னு பார்த்து எடுத்துடணுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் விட்டுட்டோன்னா அந்த இடத்துல வந்து பூச்சி வச்சிரும். எடுக்கிறப்பவே 1-2 பூச்சி வந்து இருந்த மாதிரி தான் இருந்தது. அதுவுமே பெருசால எதுவும் இல்லைங்க, நார்மலாக தான் இருந்தது. இப்போது அந்த அன்னைக்கு வந்து ஒரு குட்டியாக ஒரு காளான் கிடச்சது வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து செம்பருத்தி செடி தாங்க. இதுவுமே லைனாக வந்து வச்சுருக்காங்க. இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வச்ச செடினே வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி நான் குச்சி வந்து வச்சு தலையை வச்சது. ரொம்பவே இதை பார்க்குறப்பெல்லாம் ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா ஒரு செடியை வந்து வைக்கிறது பெருசு கிடையாது. அந்த செடியெல்லாம் நல்லா க்ரோத் ஆகி கொண்டு வர்றது தான் வந்து ஒரு பெரிய டாஸ்க்காகவே இருக்கும். அது பெருசு இந்த கோழிங்கிட்டேருந்து தப்பிச்சு கொண்டு வரது வந்து ரொம்ப பெரிய டாஸ்க்னே சொல்லுவேன். அதுவுமே சின்னதாக வச்சு இப்போ இவ்வளோ பெருசு வளர்ந்து பார்க்குறப்போ வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு செம்பருத்தி செடியுமே இருக்குது. இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குச்சி வச்சு வந்தது தான். இது வந்து நான் வைக்கலைங்க, அம்மா வந்து வச்சுருந்தாங்க. இது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பூ வைக்கிறங்காட்டி ரொம்பவே டார்க் கலராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதனோட லீஃப்லேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த புழுவெலாம் அரிச்ச மாதிரி இருந்தது. இதுக்குமே மோராக ஏதாவது பார்த்து தான் போடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் காமிச்சோம் பார்த்தீங்களா, அதனோட ஓவரால் வியூ வந்து பார்க்குறதுக்கு இப்படி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் எனக்குமே ரொம்ப நேரம் டைம் பாஸ் ஆகவே இல்லைங்க. நானும் மரத்துக்கடியில் வந்து கொஞ்சம் நேரம் நடந்துகிட்டு இருந்தேன். அங்கே டிரைவர் அண்ணாவும் இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசலான்னு சொல்லி தான் பேசிகிட்டு இருந்தேன். நார்மலாக ஊரில் இருக்கிற வரைக்கும் ஒர்க்கெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு டைம் பத்தாத மாதிரி தான் இருக்கும். இங்கெல்லாம் வந்து டைம் பாஸ்க்காக ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்குது. இங்கே நார்மலாக ஒரு 11:30 போல் எல்லோரும் டீ குடிப்பாங்கங்க. அவங்களுக்குலாம் டீ வச்சிட்ருக்கேன். இங்கேயுமே ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மலாக கிச்சன் தாங்க. எல்லாமே ஓப்பன் ஷெல்ஃப் தான். அங்கே ஊரில் நம்ம வீடு வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து இருக்கும். இங்கே பாருங்கள், ஷெல்ஃபுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் ஷீட் வந்து போட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லைங்களா, அதே ஒயிட் ஷீட் தான் எங்கள் அம்மாவுமே போட்டிருக்காங்க. எனக்கு அதை பார்த்ததுமே ரொம்பவே ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டீமே ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லோரும் சூப்பராக டீமே குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா எனக்குமே குட்டியாக ஒரு ஒர்க் இருந்தது, அதான் பண்ணலான்னு பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த டீ ஷர்ட் பார்த்தீங்கன்னா எடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இது யூஸ் பண்ணாமே வச்சுருக்கேன். எதனால் யூஸ் பண்ணலன்னா, இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டேங்க. அதனால தான் எனக்கு வாங்குறப்பவே தெரியும் இது கொஞ்சம் சைஸ் வந்து பெருசாக தான் இருக்குன்ட்டு. பட் ஆனால் எனக்கு இந்த கலர் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. கொஞ்சம் லைட்டாக தான் சைஸ் வந்து பெருசாக இருக்கும், அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பட் ஆனால் யூஸ் பண்ணுறப்போ வந்து ரொம்பவே பெருசாக இருந்த மாதிரி இருந்தது. அது அப்படியே போடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்ததா, அதனால் ஊருக்கு வரப்போ இதை எடுத்துகிட்டு வந்து மிஷினில் வச்சு ஏதாவது ஃபிட் பண்ணலான்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான ஐடியா வந்து ஒரு மாதிரி யோசிச்சு வச்சுருந்தேன். அதுதான் வந்து பண்ணலாமான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன். மிஷினுமே வந்து முன்னாடி நாள் ஆயிலில் விட்டு அதில் செக் பண்ணி வச்சதுனால டக்குன்னு ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இல்லைன்னா இதுக்கே ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ஹேண்ட் இருக்குது இல்லைங்களா, அதில் 1 inch மார்க் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து அந்த ஹேண்டு வித் பாடி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போட்டு அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ சேம் அதே அளவு வச்சு இன்னொரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்மளோட டிஷர்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட டிஷர்ட் வந்து இப்படி தான் இருக்குது. நானுமே அந்த HUI வந்து ஃபுல்லாகவே போயிடும்னு நினச்சேன். பட் இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் வந்து இதாக இருந்தது. எப்படியே யூஸ் பண்ணாமல் இருந்த டிஷர்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. சரி வாங்க, உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான டிப் வந்து ஒன்று ஷேர் பண்ணுறேன். இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சீம் ரிப்பர்னு சொல்லுவாங்க, ஸ்டிச் ரிமூவிங் நீடில்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா தையல் பிரிக்கிற ஊசின்னு கேட்டாலுமே கொடுப்பாங்க. நார்மலாக அந்த டெய்லரிங் டூல்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த கடையில் வந்து இதை நார்மலாகவே வச்சுருப்பாங்க. இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10
ருபீஸ் தான். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டிச்சிங்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு வேளை நமக்கு ஏதாவது ட்ரெஸ்ஸில் வந்து தையல் டைட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம அது பிரிக்கிறதுக்காக நம்ம நார்மலாக வந்து சேஃப்டி பின் தானே யூஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக வந்து இந்த நீடில் வச்சு இப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஸ்டிச்சஸ்மே வந்து சீக்கிரமாக வந்து ரிமூவ் ஆயிருங்க. இதுக்கு வந்து நார்மலாக டெய்லரிங் வந்து தெரியணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. இது வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரு வேளை உங்களுக்கு அந்த சேஃப்டி பின்னை வச்சு ரொம்பவே கஷ்டப்படுறீங்க அப்படின்னா இந்த நீடில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நார்மல் ஸ்ட்ரெயிட் லைன் போகிற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வேளை இந்த 2 கிளாத் வந்து ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா, நம்ம டாப்ஸ் இந்த ப்ளவுஸுக்கெலாம் அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் வந்து இப்படி ஓப்பன் பண்ணி விட்டு இப்படி கட் பண்ணி எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்டிச்சிங் ஒர்க்கில் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நானும் தங்கச்சியும் கொஞ்சம் வெளில போக வேண்டிய ஒர்க் இருந்ததுங்க. அங்கே தான் போயிட்டுருக்கோம். எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பேக்கரிக்கு தாங்க. வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லையா, அதனால் ஸ்நாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லி தான் போயிருந்தோம். நாங்களும் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு சைடில் ஃப்ரிட்ஜ்லேயுமே பார்த்தோம். அங்கேயுமே பலவிதமான கேக்கெலாம் வச்சுருந்தாங்க. கூடவே பாதாம் பால், ரோஸ் மில்க், டெசர்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. இதெல்லாம் பார்த்ததையுமே எங்களுக்குமே கிரேவிங்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வேணுங்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பி நாங்கள் டேரெக்டாக வீட்டுக்கு வந்து வரலங்க. பக்கத்துலேயே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே தான் போயிருந்தோம். எதுக்காக போயிருந்தோன்னா கிஃப்ட் வாங்குறதுக்காக தான். நாங்கள் யாருக்கு என்ன கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி இந்த வீடியோலையுமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் அந்த கிஃப்ட் செக்ஷன்லாம் பார்த்தேன். அங்கே எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அதனால் சில்வர் செக்ஷனுக்கு வந்து வந்தேன். இங்கேயுமே எனக்கு ஓரளவு கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சிருந்தது. நானும் கிஃப்ட்டெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஊர்லேயே கிஃப்ட்டெல்லாம் வாங்கிட்டு வரதா பிளானில் இருந்தது. பட் ஆனால் என்னால் அந்த ஷாப்புக்கு வந்து போக முடியல. அதனால் இங்கேயே வந்து வாங்கிட்டேன். வர வழியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வயலில் அடித்து சூப்பராக இருந்ததுங்க. வருஷம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா மேட்டூர் டேம் தண்ணி ஓப்பன் பண்ணி விடுவாங்க. வாய்க்கால் தண்ணி வந்தாவே நம்ம ஏரியா ஃபுல்லாகவே வயல் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். நானுமே வரக்கூடிய வீடியோஸில் ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். கிஃப்ட் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு தான். அம்மாவுக்கு 1 மந்த் முன்னாடி பர்த்டே வந்ததுங்க. அவங்களுக்காக நான் கிஃப்ட் எதுவுமே வாங்கி கொடுக்கல. அதனால் சிம்பிளாக ஒரு கிஃப்ட் பண்ணலான்னு சொல்லி தான் பண்ணியிருந்தேன். இந்த கிஃப்ட்டுமே அம்மாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. நம்ம வாங்கி கொடுக்குற கிஃப்ட் சின்னதோ பெருசோ அவங்க ஃபேஸில் வந்து ஒரு குட்டியோட ஸ்மைல் வந்தாலுமே அதை பார்க்குறதுக்கு நமக்குமே ஹாப்பியாக தான் இருக்கும். அம்மா கிஃப்ட் வாங்கிட்டு அம்மாவும் அப்பாவும் கடைக்கு போயிட்டு வரதா சொல்லி கிளம்பிட்டாங்க. நானும் தங்கச்சி வரப்போவே ரசமலாய் வாங்கிட்டு வந்திருந்தோம். அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது இதுக்கு முன்னாடி நாங்கள் 2 பேருமே சாப்பிட்டதில்லை. நாங்கள் போகிற பேக்கரியில் வேறு இருந்ததா, அதனால் அது வாங்கிட்டு வந்திருந்தோம். அது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா சாக்லேட் லேயர் ப்ரௌனின்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. இதுவுமே புதுசாக ட்ரை பண்ணுறதுனால ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தோம். இதுவுமே டேஸ்ட் வைஸ் வந்து சூப்பராக இருந்தது. சாப்பிட்றப்போ அப்பப்போ பேசிக்கிட்டு கலாய்ச்சிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்தது. உங்களில் யாருக்குலாம் இந்த மாதிரி சிப்ளிங்ஸோடு பேசிட்டு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்தோம். அடுத்தது ஈவினிங் ஒரு 4 o'clock போல் பூவெல்லாம் கொஞ்சம் பறிக்கிறது இருந்தது. அதெல்லாம் தான் பறிச்சிட்ருக்கேன். பூவுமே பார்த்திங்கன்னா பெருசாலாம் எதுவும் இல்லைங்க. ஓரளவுக்கு வந்து ரொம்பவே கம்மியாயிருச்சு. அதனால் குயிக்காகவுமே வந்து பறித்து முடிச்சிட்டேன். பறித்து முடித்த கையோடு அப்போவே கட்டி வச்சிடலான்னு சொல்லி தான் வந்து கட்டிகிட்ருக்கேன். முல்லைப்பூ மட்டும் வந்து கட்டிட்டேன். மற்ற அந்த ஜாதி மல்லிப்பூ இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து எடுத்து உருளிலையுமே போட்டு வச்சாச்சு. நான் பூ கட்டுற கேப்பில் வந்துட்டு தங்கச்சியுமே ஆரஞ்சு ஜூஸுமே போட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் 2 பேரும் சூப்பராக ஆரஞ்சு ஜூஸில் குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா வாக்கிங் வந்து கிளம்பிட்டோங்க. மார்னிங்கே வாக்கிங் போகலான்னு சொல்லி தான் முன்னாடி நாள் நைட்டே வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோங்க. பட் ஆனால் மார்னிங் டைம் வந்து இங்கே கொஞ்சம் பனி பெய்கிற மாதிரி இருக்குது. அதனால் பனியில் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஈவினிங் டைம் அப்படியே மாற்றி 2 பேரும் வாக்கிங் போகிறது பார்த்து நம்ம வீட்டு டாகியுமே பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைம் கதை பேசிக்கிட்டே வாக்கிங் போகிறது வந்து ஒரு ஹாப்பியாக தான் இருந்தது. நாங்கள் வாக்கிங் போனோம் இல்லைங்களா, அங்கே வயலுமே அடிச்சிட்டு இருந்தாங்க. நானும் தங்கச்சி அங்கே நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்க்கலான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோங்க. நார்மலாக இந்த மாதிரி வயல் அடிக்கிற போல் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்கும். ஏன்னா இதெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு டைம் போகிறதே தெரியாதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்க்குறப்போ நம்ம மைண்டுக்குமே கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த சேத்து ஸ்மெல்லாம் யாருக்கெல்லாம் ஸ்மெல் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் கொஞ்சம் நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. சைட்லேயே பார்த்திங்கன்னா அந்த குட்டி வாய்க்காலில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்துட்டுருக்கு. இனி கொஞ்ச நாள் போனால் அதிகமாகவே வந்து தண்ணி வரும். அப்போயுமே உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்ததுமே நைட் டின்னருக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண சொல்லி அம்மா எடுத்து கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கட் பண்ணலாம் தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஊருக்கு வந்தேன்னா நைட் டின்னருக்கான ஆப்ஷன் வந்து மேக்ஸிமம் என்னோடதாக தான் இருக்கும். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஐட்டமாக பார்த்து செஞ்சு கொடுத்துட்ருப்பாங்க. எனக்கு அந்த அன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணியுமே சாப்பிடணும் போல் தோணுச்சு. அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஏழை போய் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி தான் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி எனக்கு பிடிச்ச சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா எனக்கு வாழையில சாப்பிட்றது வந்து ரொம்பவே பிடிக்குங்க. அதுக்காக தான் வாழைலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். நானுமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ள அம்மாவுமே
பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. நாங்கள் எல்லாருமே வாழைலாம் கட் பண்ணி வச்சு நைட் டின்னருக்கு நல்லா சுட சுட பிரியாணி வந்து சாப்பிட்டோங்க. டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அன்னைக்கு டே எனக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.